முதல்ல உங்க எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புறேன். ஏன்னா இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் நம்ம வந்து தமிழ்நாட்டில் வாழ்ந்தாலும் பல்வேறு கிராமங்கள்ல வந்து இன்னைக்கு வந்து ஒற்றுமை கிடையாது. உள்ளூர்ல இருந்து யாருக்காவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம ஆளுக்கு சேர போறது இல்லை. சரி, அவங்களுக்கு தானே பிரச்சனை வந்துச்சு, நம்ம ஏன் இதுக்கு போய் நிக்கணும், அதனாலதான் நம்ம அழிஞ்சு போனோம் அப்படிங்கிறதையும் நீங்க எல்லாரும் வந்து தெரிஞ்சுக்கிடணும். ஆனா எந்த குறையும் இல்லாம தமிழ்நாட்டுல முன்மாதிரி கிராமங்கள்ல இந்த அத்தியூத்து கிராமமும் இருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது நான் ரொம்ப வந்து பெருமை அடைகிறேன். உங்களுடைய ஒற்றுமை தான் இன்னைக்கு வந்து எங்களெல்லாம் இங்க வர வச்சது. ஏன்னா சமுதாயத்துக்கு வந்து 24 மணி நேரமும் நம்ம வந்து பாடுபட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 18 வருஷமா இந்த சமுதாயத்தை எப்படியாவது சரி பண்ணணும், இந்த இளைஞர்களை சரி பண்ணணும், ஊர் ஊரா இந்த மாதிரி மது அருந்தி ஒவ்வொரு கிராமங்கள்லயும் குடி போதையால நம்ம சமுதாயம் வந்து ரொம்ப மிகப்பெரிய லெவலில் சீரழிஞ்சிட்டு போகுது, எல்லா குடும்பமும் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஊர் ஊரா ஒரு பிரச்சாரம் பண்ணி இன்னைக்கு எல்லா கிராமங்களும் இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில இன்னைக்கு வந்து இருக்குன்னு நினைக்கும் போது, அதையும் என்னுடைய பேச்சை கேட்காங்க அப்படின்னு நினைக்கும் பொழுதும் நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். எப்படியாவது ஒரு தேர்தலில் நின்று ஒரு அதிகாரத்தை பெற்றணும் அப்படின்னு சொல்லி யாருக்காண்டியும் இல்லை, உங்களுக்காண்டி தான். யாராவது ஒரு ஆள் சட்டமன்றத்தில் போய் இருக்குன்னு சொல்லி தான் போராடணும். அதுக்கு வந்து வாய்ப்பு இல்லாம போச்சு. தற்போது அந்த வாய்ப்பை வந்து சரியா பயன்படுத்திய வன்னியரசு போன்ற நபர்கள் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் தான் ஒரு அமைச்சரா இருக்கும், அனைத்து சமூக மக்களுக்கும் பொதுவா இருக்கணும் அப்படிங்கிற இல்லாம தாம் பிறந்த சமுதாயத்திற்காண்டி மிகச்சிறப்பா பணி செஞ்சிட்டு இருக்காரு விடுதலை சிறுத்தை வன்னியரசு. டெய்லி திறந்தோறும் 100-200 பிசிஆர் வழக்க வந்து எப்படியாவது தேவமாறு மீது, பிள்ளைமாறு, செட்டியாரு, முதலியாரு, போனாரு, நாடாரு, யாரு மேலேயாவது பிசிஆரை போட்டு அது ஒரு ஆத்ம திருப்தியில இன்னைக்கு அவங்க எல்லாம் ஒரு கொண்டாட்டமா வச்சிருக்காங்க. தற்போது கூட அழகாபுரின்னு ஒரு கிராமம் நம்ம மாவட்டத்துல தான். இப்ப அங்க இருந்து தான் அந்த மக்களை பார்த்துட்டு தான் வர ஆணும் பொண்ணும் கண்ணீர் வடிக்கி கோர்ட்டிலே காலையிலும் சாயந்தரமும் கையெழுத்து போட்டு 2 பிள்ளைகளை தூக்கிட்டு ஒரு அம்மா வந்து நிக்கி, கணவன் மனைவி எல்லாரு மேலேயும் பிசிஆர் கேஸ். இந்த பகுதியில கலவரம் ஏற்படும், பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு முன்னக்கூட்டியே ஐஎஸ் உளவுத்துறை கணிச்சு சொல்லியும் நாங்களும் கூப்பிட்டு சொல்லியும் அதுல கோட்டை விட்டது அன்னைக்கு காவல்துறை தான் கோட்டை விட்டுட்டாங்க. வேணுமென்றே நம்ம சமுதாய தெருவுக்குள்ள வந்து ஊர்வலம் நடத்துவான்னு சொல்லி வீம்புக்கு வந்து அதுல சண்டையாகி அத்தனை பேர் மேல பிசிஆர், 60 பேர் மேல இன்னைக்கு வந்து பிசிஆர். அந்த சட்டத்தால அவங்க பாதிக்கப்பட்டு காலையிலும் சாயந்தரமும் கையெழுத்து போட்டு இது வரைக்கும் 2 மாசமா அவங்க வேலைக்கே போகல. அப்ப அந்த குடும்பத்தை யாரு காப்பாத்துவா? இப்படி போய் பிசிஆரால நம்ம சமுதாயம் வந்து அழிஞ்சு போவோம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுதான் நான் பல்வேறு வாட்டி பல்வேறு விஷயங்களை வந்து பதிவு பண்ணேன். ஆனா கொஞ்சம் விழிப்புணர்வு இல்லாம எல்லாரும் நம்ம இருந்ததுனால இந்த மாதிரி வழக்குகள்ல நம்ம சிக்க வேண்டியிருக்கு. அதே போல இன்னைக்கு அத்தியூத்து கிராமத்துல பரம்பரையா இருந்த அந்த கலாச்சாரத்தை நம்மளுடைய ஒரு ஊருன்னு இருக்குன்னா அந்த ஊருக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கும். அது வந்து பல ஆண்டுகளாக அதுதான் ஊரு, அதை மீறணும். இல்லைன்னா நான் அவங்க மேல நான் வந்து பிசிஆர் சட்டம் நான் வழக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அதை கொடுத்து அதை காவல்துறை பெற்று, ஏன்னா காவல்துறைக்கு என்னன்னா காவல்துறைக்கு வேற வழி இல்லை. பிசிஆர் சட்டம் போடலை அப்படின்னா காவல்துறை அதிகாரி யாரா இருந்தாலும் ரிமாண்ட் தான். யாரு அந்த இன்ஸ்பெக்டர் போடலாம், இன்ஸ்பெக்டருக்கு ரிமாண்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆணையம் எஸ்சிஎஸ்டி ஆணையம் இருக்கு, நமக்கு இருக்கு டெல்லியில. ஆனா நம்ம அதை பயன்படுத்தல.
தற்போது தொடர்ந்து அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள்ல நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நாங்க எழுத்து மூலியமா எழுதிக்கிட்டு தான் இருக்கிறோம், கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஊர்ல 2 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. மதுரை உயர்நீதிமன்றம் இன்னைக்கு அவங்களுக்கு வந்து டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அவங்களை இனிமே வந்து காவல்துறை கைது பண்ண முடியாது. அந்த வழக்கை நம்ம எப்படி எதிர்கொள்வோமோ அப்படி எதிர்கொண்டுக்கிடலாம். இது உங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு, அடுத்த கட்ட நகர்வு. நம்ம மேலேயும் நம்ம பிள்ளைகள் மேலேயும் பாயலாம் இந்த வழக்குகள் அப்படிங்க. நீங்க உஷாரா இருக்கக்காண்டி தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அந்த 2 பேர் மேல பிசிஆர் வழக்கு வந்து போட்டிருக்காங்க. உண்மையிலே அத்தியுத்த வந்து நீங்க இருக்க கட்டமைப்பை பார்த்து, உங்களுடைய ஒற்றுமையை பார்த்து நானே சொல்றேன், எங்க ஐயா முத்துராமலிங்கத்தேவர் ஆணையா உங்க ஊரை எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கறத நான் நினைச்சுக்கிட்டேன். எங்கெல்லாம் ஒற்றுமை இல்லையோ, எங்கெல்லாம் இனப்பற்று இல்லையோ, அந்த மாதிரி இடங்கள்ல தான் அந்த மக்கள் பாதிக்கப்படுவாங்க. நீங்க எல்லாரும் ஆணும் பொண்ணு ஒற்றுமையா இருக்கிறதுனால, இளைஞர்கள் ஒற்றுமையா இருக்கிறதுனால இந்த ஊரை வந்து யாரும் அந்த அளவுக்கு வந்து சீண்டிட முடியாது. என்னன்னைக்கும் எங்களுடைய இயக்கமும் இந்த சமுதாயமும் உங்க கூட நிற்கும், அந்த மாற்று கருத்தே கிடையாது. நம்ம ஊர் மக்களுக்காக போராட்டம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கும் பொழுது, தமிழ்நாட்டில் எல்லா கிராமங்களும் சரி, நம்ம இயக்கம் இருக்கிற அத்தனை கிராமங்களும் நாங்களும் வாரோம்னா அத்தியூத்துக்காண்டி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிட்டேன். மிகப்பெரிய ஒரு யூனிட் வந்து நம்ம வந்து அமைச்சிருக்கிறோம். அத்தியூத்துல ஒரு தேவருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அத்தியூத்து மட்டும்தான் போராட்டத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கிடையாது. தென்காசி மாவட்டத்தில் இருக்க அத்தனை தேவர் கிராமங்களும் உங்க ஊருக்காண்டி போராட்டத்துக்கு வருவாங்க. அப்படிதான் இப்ப நாங்க வந்து மிகப்பெரிய ஒரு யூனிட்டை அமைப்பை ஏற்படுத்தி வச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த மாவட்டத்துல எங்க நம்ம சமுதாயம் பாதிக்கப்பட்டாலும், நம்ம பொட்டப்பிள்ளைகள் பாதிக்கப்பட்டாலும், நம்ம ஊர்ல இருந்தும் 10 பேர் 20 பேர் வந்து அந்த ஊருக்காண்டி நம்ம நிக்கணும். ஏன்னா அந்த ஊரு இந்த ஊரு, அந்த தவமாறு இந்த தவமாறு இல்லாம தேவரா கடைசி வரைக்கும் நம்ம எல்லாரும் ஒற்றுமையோடு இருந்தா மட்டும்தான் இனி நம்ம பிள்ளைகளை காப்பாற்ற முடியும். நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஒற்றுமையில்லாத காரணத்தினாலதான் கடந்த 4-5 மாசத்துக்கு முன்னகுட்டி ஒரு போலீஸ் ஆகக்கூடிய பெண் பிள்ளைய, போலீஸ் ஆகணும் அவ பயிற்சி முடிக்கிற நேரத்துல, படிச்சு முடிச்ச நேரத்துல காதலிக்கல அப்படின்னு சொல்லி கழுத்தை நடிச்சு நடு ரோட்ல வச்சு கொண்டுட்டான். அது வந்து யாருன்னா மாட்டு சமூகத்தை சேர்ந்தவன். ஆனா சுத்தி 1.5 லட்சம் தேவமார் இருக்கும். நம்ம யாருமே அது ஸ்டெப் எடுக்கல. அந்த பிள்ளை இறந்து போச்சு. அந்த பிள்ளையோட அப்பா அம்மா அவ்வளவா அவங்களுக்கு ஸ்ட்ராங் இல்லை. அது குற்றவாளியும் வெளியே வந்துட்டான். கொலை செஞ்ச குற்றவாளியும் வெளியே வந்துட்டான். அதே முக்குளத்தூர்ல அவசரப்பட்டு யாராவது ஒருத்தன் அருவா தூக்குனோம்னா அவள் லைஃபுக்கும் ஜெயிலில் இருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு இன்னைக்கு சட்டத்தை வந்து எழுத்தை பயன்படுத்துறாங்க. நம்ம அதை பயன்படுத்தலை. அதனால ஒற்றுமையை மட்டும் என்னைக்கும் கைவிட்டுறாங்க. உங்களுடைய ஒற்றுமை தான் மிகப்பெரிய ஒரு பலம். இந்த ஊர்ல நீங்க எப்படி கட்டமைப்பு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. அனைத்து ஊர்களுக்கும் நாம் போய் சொல்லக்கூடியதுதான், ஊர் பண்டு அப்படின்னு ஒரு விஷயத்தை ரெடி பண்ணுங்க. நீங்க எப்போதுமே வந்து ஒரு கோயில் திருவிழா நடத்துறீங்க அப்படின்னா நீங்க வரி பிடிப்பீங்க. அதோட அதான் ஊருக்குன்னு ஒரு பண்டை நீங்க எப்போதுமே நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும். இனி வருங்காலம் ஊருக்குன்னு ஒரு பணம் இருக்கணும். ஒரு 50 லட்ச ரூபா 1 கோடி ரூபா அந்த ஊர்ல இருந்தா தான் அந்த ஊர் பணத்தை வச்சுதான் உங்க ஊர் பணத்தை வச்சுதான் உங்களை நீங்க சரி பண்ணிக்க முடியும். வழக்கறிஞர் படிக்காதவங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னா வழக்கறிஞர் படிக்க வைங்க. எங்களை வந்து வழக்கறிஞர் படிக்க வைங்க. அது ஊர் சேர்ந்து படிக்க வச்சாதான் அந்த பையன் ஊருக்காண்டி, நம்ம ஊர் தான் நம்மளை படிக்க வச்சது அப்படின்னு சொல்லி ஊருக்காண்டி கடைசி வரைக்கும் நிற்பாங்க. அந்த மாதிரி உங்களை நீங்க தான் தற்காத்துக்கிடணும். இளைஞர்களுக்கு இந்த ஊரை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு இளைஞர்களுக்கு வந்து இருக்கு. அதனால இளைஞர்கள் மதுகுது அருந்தாம நம்ம மக்களையும் பெண் பிள்ளைகளையும் நீங்க எப்படியாவது நீங்க காப்பாற்றணும் அப்படிங்கிறது நான் கேட்டுக்கிறேன். அந்த அக்யூஸ்ட், அதாவது நம்ம மேல அந்த 2 நபர் மீது வந்து நம்ம ஊரை சேர்ந்தவங்க மீது பிசிஆர் வழக்கு போட்டவங்க, அந்த பெண் வந்து பேசுற வார்த்தையில கேட்டேன். வரும்போது போட்டு காட்டினாங்க அந்த ஆடியோ. இன்ன வரைக்கும் காவல்துறை வந்து அது மீது எஃப்ஐஆர் போடலை. ஏன்னா வார்த்தைகள் வந்து மிக இழிவா வந்து பேசியிருக்காங்க. இதே நம்ம பேசியிருந்தா எல்லாரும் மேலேயும் பிசிஆர் விழுந்திருக்கும். அதனால அடுத்தடுத்து ஒரு நாள் 2 நாள் வந்து எப்படினாலும் அவங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்குறோம். அவங்க எஃப்ஐஆர் போடுறாங்களான்னு சொல்லி பார்ப்போம். இல்லைன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்டில் உள்ள இது வரைக்கும் பிசிஆர் வழக்கில் எல்லாமே பொய் வழக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும்.
அதனால நம்ம ஊருக்காண்டி மட்டும் இல்லை, அழகாபுரியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் அத்தியூத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த கிராமங்களையும் ஒன்று திரட்டி தென்காசி கலெக்டர் அலுவலகத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை விரைவில் நம்ம ஏற்படுத்துவோம். அதில் மாற்று கருத்தே இல்லை. அதிகாரிகள்கிட்ட விஷயத்தை சொல்லும். கங்கணம் போட்டுக்கிட்டு ஒரு சில அதிகாரிகள் ஒரு சில காவலர்கள் தங்களது சாதி பாசத்தை காட்டுதாங்க. தென்காசி மாவட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். குக்குளத்தோரை பிறந்த தேவரா பிறந்த யாருமே காவல்துறையில் நம்ம பணி செஞ்சாலும் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களோ பண்ணலே தெரியாது. ஆனால் அவங்கள எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணணுமோ அந்த அளவுக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட்லையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால இது சாதாரண விஷயம் கிடையாது. இதே ஒற்றுமையோடு இதெல்லாம் என்னன்னா உள்ளூரில் ஒரு பிரச்சனை வரலை அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. பிரச்சனை வந்தால் நீங்கள் ஒற்றுமை அடைறதுக்கு தான் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாரும் நினைங்க. இந்த வழக்கை நம்ம எப்படினாலும் நம்ம கண்டிப்பான முறையில் எதிர்கொள்வோம். உங்களுடைய ஒற்றுமை தான் கடைசி வரைக்கும். இதே மாதிரி நீங்கள் ஒற்றுமையோடு இருந்துட்டீங்கன்னா நம்ம எதையும் சாதிக்கலாம். நம்ம உள்ளூர்லேயே கஷ்டப்பட்ட பிள்ளைகள் பணம் எப்படின்னா ஒரு சில பிள்ளைகள்கிட்ட ஒரு சில குடும்பத்திட்ட பொருளாதாரம் இருக்காது. அது ஊர் சேர்ந்து அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கணும். இந்த படிப்பு சம்மந்தப்பட்டது எதனாலும் சரி எங்களுக்கும் நீங்கள் தகவல் சொல்லுங்கள். எங்களோட பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கமும் எங்களது கட்சியும் உங்களுக்கு அதாவது பிஎம்டிங்கிறது முழுக்க 200% உங்களுக்காண்டி தான். ஒரு நிமிஷம் கூட நாங்கள் சுயநலம் பார்த்தது கிடையாது. உங்களுக்காண்டி தான் இன்ன வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்காண்டி தான் அதிகமான வழக்குகளையும் நம்ம பெற்றிருக்கோம். தேர்தல் முடிஞ்ச உடனே எல்லாரும் சொன்னாங்க, எசகி இது எனக்கு வேண்டியப்பட்டவங்களே நிறைய அதிமுக்கியமானவங்களும் சொன்னாங்க, இது இந்த மாதிரி இந்த சமுதாயத்துக்கு உழைச்சது போதும் தம்பி, இது ஒப்பேறாது. ஏன்னா எப்படினாலும் இவங்க தண்ணிக்கும் கரைக்கு இழுப்பாங்க. ஒரு சில விஷயத்துல நான் விலை போகாமல் இருந்தாலும் நான் விலை போக மாட்டேன்னு சொன்னேன். நீங்க என்னுடைய வீடியோ பார்த்தீங்களோ பக்கத்தில் தெரியாது. ஆனா நான் ஊரா போயிட்டு சொன்னேன், நான் அவங்களை விட்டுட்டு போக மாட்டேன், நீங்க 1000 2000 வாங்கிட்டு என்னை விட்டுறாங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனா திட்டமிட்டபடி அதுதான் நடந்துட்டு. பணம் கொடுத்து ஓட்டு வாங்கன்னா அப்ப நான் இப்பவுமே இருந்து களை வாங்கணும், இல்லைன்னா நான் ஏதாட்டும் ஃப்ராட் பண்ணணும், சீட்டிங் பண்ணணும். சமுதாயத்தை வச்சு ஏதாட்டும் உங்களை அடை வச்சத்தானே பணம் வரும். எஸ்கி பின்னாடி இவ்வளவு தேவமாரி இருக்காங்க. அப்ப எஸ்கி ராஜாக்கு ஒரு 5 கோடி கொடுக்க 6 கொடுக்க நான் பணம் வாங்கினா தான் உங்களை கொண்டு அடை வைக்க முடியும். அப்ப பணம் இல்லாம இடம் தான் முக்கியம். நம்ம நிற்கும் பொழுது அதை இவங்க ஓட்டு போடாம தோக்கடிக்காங்க. அப்ப நமக்கு மேல உள்ள அந்த அனைத்து சமுதாயமும் கரெக்டா இருக்கு. அவங்க சமுதாய மக்கள் எல்லாரும் கரெக்டா ஒற்றுமையோடு இருந்து அந்த தேர்தலில் இது பண்றாங்க. கரெக்டா தேர்தலுக்கு மட்டும்தான் தேவமாரியுடைய குணம் மாறுது. அது எப்படி மாறுதுன்னு எனக்கும் புரியல. இந்த நிலைமை போச்சுன்னா வருங்காலத்துல பிள்ளைகள் ரொம்ப சங்கடப்பட்டுரும். நம்ம யாரும் அரசு உத்தியோகத்துக்கோ இதுக்கோ போக முடியாத சூழல் உருவாக்கிறாங்க. அதனால தேர்தல் காலங்களிலும் நீங்க எல்லாம் ஒற்றுமையோடு இருக்கணும். தேர்தல் நேரத்துல எத்தனையோ கோடிக்கெல்லாம் விலை பேசினாங்க வச்சாங்க. நான் சின்னம்மா தான் சரி, ஏன்னா இனத்தோடு தான் சேரணும் அப்படின்னு சொல்லி தான் சின்னம்மாவை நம்ம விட்டுறக்கூடாது, அந்த அம்மா தடுக்கி விழுத நேரத்தில் தாங்கி பிடிக்குன்னு சொல்லி தான் அங்கே பார்த்து போனேன். இல்லைன்னா நான் பாட்டில் கோடிக்கணக்கில் பணத்தை வாங்கிட்டு நீச்சல் குளத்தோட வீடை கட்டிட்டு சமுதாயம் என்னன்னு போட்டு நினைச்சிருந்தீங்களே, நான் இன்னைக்கு நல்லா இருந்திருப்பேன். ஆனால் உங்களை எல்லாத்தையும் நம்பி தான் தேர்தலில் எல்லாரும் சரி போட்டி விட்டோம். இப்போ நம்ம அதை நான் அதாவது சொல்கிறேன், எல்லாருமே அதை சொல்கிறாங்க, இது தேவையில்லாத இசைக்கு இது மற்ற சமுதாய மக்கள்லாம் அது ஒற்றுமையோடு இருப்பாங்க. நம்ம சமுதாயம் அப்படி இருக்காது. இதை போட்டு காலம் உள்ள கிடந்து வழக்குகள் ஜெயிலுக்கு ஒரு நாள் கூட நம்ம பிள்ளைகளை வச்சுட்டு நிம்மதியாக ஒரு இடத்துக்கு போனது கிடையாது. இந்த காலையில இருந்து பிரச்சனை ஆரம்பிச்சிட்டு, காலையில இருந்து இந்த விருதுநகர்ல 4 பிரச்சனை, இந்த தென்காசியில 3 பிரச்சனை, 24 மணி நேரம் பிரச்சனை. அதனால இந்த பிரச்சனையில நீங்க எல்லாம் ஒற்றுமையோடு நிக்கிய அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அத்தியூத்துக்கு சரி போய் நம்ம மக்களை பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். உங்க எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பான முறையில் அதிகாரிகள்கிட்ட பேசி அந்த எஃப்ஐஆர் போடுறதுக்காண்டி இல்லை ஏற்பாடை நாங்கள் பண்றோம். அதனால சட்ட ரீதியாகவும் சரி, உயர்நீதிமன்றத்தில் இன்னைக்கு நம்ம பிஎம்டி வழக்கறிஞர்கள் நல்ல நிலைமையில இன்னைக்கு இருக்காங்க. அதனால எதுலையுமே சட்ட ரீதியா எல்லாரும் கண்டிப்பான முறையில் அணுகும். கண்டிப்பான முறையில் எத்தனை ஆண்டுகளாக இருந்தாலும் சரி, நாங்கள் உங்களுக்கு விசுவாசமாக தான் கடைசி வரைக்கும் உழைச்சிக்கிறோம். உங்கள்கிட்ட எந்த எதிர்பார்ப்புலாம் நாங்கள் பண்ண மாட்டோம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. நீங்கள் ஒற்றுமையோடு நீங்கள் நல்லா இருக்கணும், பிள்ளைகளோட நல்லா இருக்கணும், பிள்ளைகள்லாம் ஒரு அரசு உத்தியத்துக்கு போகணும் வைக்கணும், அந்த எண்ணம் தவிர எங்கள் இந்த பிஎம்டிக்கு வேற எந்த எண்ணமும் கிடையாது. அதனால் எல்லாரும் எங்களோடய நீங்கள் எப்போதுமே துணை நில்லுங்க. பக்கத்துல ஒரு பிரச்சனைனாலும் 10 பேர் போய் என்ன ஏதுன்னு சொல்லி கேளுங்க. இனிமேல் ஜாயின் பிரகாரம் தான் இருக்கணும். இனிமேல் ஒரு தேவருக்கு ஒரு பிரச்சனைனா
அதை வாட்ஸ்அப்ல என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அந்த ஊர்ல 10 பேர் என்னப்பா பிரச்சனை அப்படின்னு நம்மளாம் கேட்கணும். ஒரு காலத்துல செல்போனே இல்லாத காலத்துல 20,000 30,000 தேவமார் ஒண்ணு கொடுக்கணும்ல. நல்லா யோசிங்க. ஒரு தேவமாருக்கு பிரச்சனைனா அப்போ செல்போனே கிடையாது. ஆனா அவ்வளவு தேவமார் ஒண்ணு கொடுக்கணும். இப்போ எல்லாரும் செல்போன் வச்சிருக்கோம். வாட்ஸ்அப்ல பார்த்துட்டு அங்க பார்த்துட்டு அந்த செய்தியா மட்டும் தான் பார்க்கும். பாதிக்கப்பட்டது நம்ம இனமே, நம்ம பிள்ளைகளை கொண்டு விட்டானுல என்ன ஏது அப்படிங்கிற இதே கிடையாது. அதனால வன்முறை பாதை எல்லாமே போராட்டத்துக்கு எல்லாருமே தயாராகணும். இந்த மாதிரி எல்லாரும் பழகிக்கோங்க. இனிமே போராடினா தான் நம்ம ஜெயிக்க முடியும். கடுமையான பிரச்சனைல நம்ம இருக்கோம். அது உங்க யாருக்குமே இன்னமும் எப்படின்னா நிறைய உங்களுக்கு தெரியல. இன்னைக்கு நம்ம சமுதாயத்தை சேர்ந்த அதிகாரிகள் யாருமே பணி செய்ய முடியல. இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும், டிஎஸ்பியா இருக்கட்டும், கலெக்டரா தேவமார் வந்தாலுமே இன்னைக்கு பணி செய்ய முடியாத சூழல் இருக்கு. இதெல்லாம் நம்ம தற்காத்தணும், காப்பாற்றணும்னா இதே மாதிரி எல்லா கிராமங்களும் ஒற்றுமையோடு இருக்கணும். உங்களுடைய இந்த ஊர் மக்களுடைய ஒற்றுமையை தமிழ்நாட்டில் உள்ள 2 கோடி தேவமாரும் பார்ப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்க இன்னைக்கு நாளைக்குள்ள எப்படியும் அத்தனை தேவமார் இப்படி ஒரு ஊர் இருக்கா அத்தியூத்து, இவ்வளவு தேவமார் ஒற்றுமையா இருக்காங்களே அப்படிங்கிற எல்லா ஊருக்கும் இந்த செய்தி போய் சேரும். நான் பேசின செய்தி போய் சேரும். அதை பார்த்தாவது இருக்கிற தேவமார் பூரா எல்லா கிராமங்களையும் உங்க ஊரை மாதிரி அத்தியூத்த மாதிரி இருக்கட்டும்ங்கிறது எங்களுடைய ஆசை. உண்மையிலே ரொம்ப நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்தில் அவ்வளவு புரிந்தவங்க என்னைக்கு உங்க எல்லாத்துக்கும் பக்கபலமா நாங்க கண்டிப்பான முறையில் இருப்போம். மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்து பல்வேறு நிகழ்வுகள் சரி, எந்த ஒரு நல்ல கட்டாலும் சரி, நான் கண்டிப்பான முறையில் வருவோம் அப்படிங்கிறத பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்றேன். நன்றி.